பீர்க்கங்காய் பாருங்களேன், இவ்வளோ நீட்டமான பீர்க்கங்காய், ஒரு அடி இருக்கும். அவ்வளோ அழகாக க்யூட்டான பீர்க்கங்காய். ஸோ இது வந்து ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்குது. அப்புறமா இங்கே ஒரு பீர்க்கங்காய் இருக்குது. இது வந்து குட்டி பீர்க்கங்காய், இப்போ வந்து ஹார்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த பீர்க்கங்காய் நெக்ஸ்ட் பார்த்துடலாமா? இங்கே ஒரு குட்டி பீர்க்கங்காய் தொங்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இப்படி ஒரு குட்டி பீர்க்கங்காய். அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பீர்க்கங்காய். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டேபிள் முழுக்க அசத்தலான சூப்பரான அட்டகாசமான அறுவடை தான். பாருங்க, டேபிள் முழுக்க கலர்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சூப்பரான அறுவடை. ஸோ என்னென்ன அறுவடை பண்ணியிருக்குங்கிறத பார்த்தலாமா? வாங்க. ஸோ இன்னைக்கு டேபிள் முழுக்க அட்டகாசமான சூப்பரான அசத்தல் அறுவடை அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து க்யூட்டாக வந்து 2 ஃப்ளவர்ஸ் வந்து பவுலில் வந்து தண்ணியில் வந்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோண்டு பெரிய காராமணின்னு பாருங்களேன், ஒரு 2 அடி இருக்கும் பாருங்கள். இவ்வளோ நீட்டமாக வச்சுருந்தோன்னா அவ்வளோ நீளமாக இருக்குது. அதே மாதிரி அவ்வளோ பர்மனாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வகை கத்திரிக்காய். இது வந்து ஒரு கலரில் இருக்குது, இது வந்து பிளாக் மாதிரி இருக்குது, இது வந்து லைட் என்ன சொல்கிறது பர்பிள் மாதிரி இருக்குது, இது வந்து வரி கத்திரிக்காய், இது வந்து டபுள் கலரில் இந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கான அசத்தல் அட்டகாசமான ஹார்வெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட்ட பீர்க்கங்காய், இது வந்து குட்டை பீர்க்கங்காய் 2, ஸோ 3 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து கோவக்காய் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து சங்குப்பூ. நெக்ஸ்ட்டு வந்து மாயன்கீரை வந்து கொஞ்சம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டேபிள் முழுக்க வந்து அசத்தலான அட்டகாசமான பச்சை பசேல் கலர்ஃபுல் அறுவடை அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம வீட்டு காய்கறிகளை சமைக்க எடுக்கிறப்ப எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதில் 100% ஒரிஜினல் காய்கறி, எங்கேயுமே கிடைக்காத காய்கறி. நீங்கள் வெளியே வாங்கினாலும் நீங்கள் வந்து 1 கிலோ கத்திரிக்காய் வாங்குறதுக்கு ஒரு கத்திரிக்காய் உங்கள் வீட்டில் விளைஞ்சாலுமே அது வந்து 100% நேச்சுரல் பாருங்கள். ஸோ அவ்வளோ சத்துக்களும் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ஒரு குட்டி கார்டன் ஆனாலும் கீரையாவது வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு கார்டனை வச்சு பயன்பெறுங்கன்னு. ஸோ இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணதை சூப்பராக கட் பண்ணி வச்சு பார்க்குறதுக்கு எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். கொஞ்சம் காய்கறி வேறு வெரைட்டியில் கிடைச்சதுன்னு எல்லாமே சேர்த்து கட் பண்ணி வதக்கல் மாதிரி சூப்பராக பண்ணிக்கலாம். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வதக்கல் தான் பண்ண போகிறோம். வாங்க. ஸோ சூப்பராக நம்மளோட கார்டன் வெஜிடபிள்ஸ் வச்சு சூப்பராக ஒரு வதக்கல் பண்ணியாச்சு. டேபிள்லேருந்து கிச்சனுக்கு வந்தாச்சு. சூப்பரான ஆசமான டேஸ்டியான யம்மி ஃபுட். தேங்க்யூ.